السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله مقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், சுஹதாக்கள், நபிமார்கள், வலிமார்கள் அவர்கள் மீதும் அதேபோன்று அவர்களுடைய வழியிலே நிலைத்து நிற்கக்கூடிய நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் நின்று நிலைவட்டுமாக என்ற துவாவோடு, வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நற்கிருபைக்கும் பொருத்தத்துக்கும் உரியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மருத்துவமனையின் அனைத்து விதமான கஷ்டங்கள், சிரமங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கரிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்கள் உடலை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, பரபரப்பான இன்றைய உலகில் மனிதன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தேடுகிறான். அது எங்கு கிடைத்தாலும், அதை எவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுகிறோம். எல்லாம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா வாழ்ந்துட்டேன், நல்லா பிள்ளைங்க, நல்லா சம்பாதிச்சிட்டேன், ஆனால் கடைசி காலம் நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நம்மிலே பலர் இருப்பதை நாம் வாழுகிற இந்த காலத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வெளியிருந்து வாங்க முடியாது, நமக்குள்ளே தான் இருக்கிறது. அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்துத்தான் இன்று சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 5 விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த ஜும்மாவின் வழியாக சொல்லுகிறேன். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பட்சத்திலே அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை தருவான். மன மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை அல்லாஹ் நமக்கு விரிவுபடுத்தி கொடுப்பான். இதிலே ஏதாவது ஒன்றில் குறை இருக்குமேயானால் அல்லது நம்மிடத்திலே இல்லாமல் இருக்குமேயானால் அதை மறுபடியும் நாம் முயற்சித்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நாம் அதற்கான உழைப்பை கொடுப்போம். நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் அதன் மூலம் தருகிறான். 1, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர் துஆக்களிலே இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த ஹலாலை கொண்டு நான் பொருந்தி கொள்ள வேண்டும், போதுமாக்கி கொள்ள வேண்டும். ஹராம்களை விட்டு என்னை நீ காப்பாற்றி விட வேண்டும். உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் கையேந்தக்கூடாது. உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலை எனக்கு வரக்கூடாது. இந்த 3ஐயும் கொடு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக துஆ செய்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்போ இந்த 3இலே முதன்மையானது, யா அல்லாஹ், நீ எனக்கு எதை தருகிறாயோ அதை ஹலாலாக கொடு, அதை கொண்டு நான் போதுமாக்கி கொண்டு வாழ வேண்டும்.
தமிழில் அழகாக சொன்னான், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான் இல்லையா? ஆனால் மனித மனம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது, இன்னும் வேண்டும் என்ற ஆசை. ரசூலுல்லாஹ் அதை ரொம்ப அழகாக விவரித்து சொல்வார்கள். மனித மனம் எத்தகையது என்றால், 2 தங்கத்தாலான நீரோடை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் மனித மனம் சொல்லுமாம், 3 ஒன்று கொடுத்துருக்கலாம் அவர் சேர்த்து ஒற்றை படையில் 2 கொடுத்து அல்லாஹ் முடிச்சிட்டானேன்னு நினைக்க வைக்கும். இது சராசரி மனிதர்களின் சிந்தனை. இது சராசரி மனிதர்களின் சிந்தனை. எப்பொழுது அந்த எண்ணப்பாடு குறையும் என்றால், மண்ணுதான் அவர்களுடைய எண்ணத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மண் என்றால் மண்ணுக்கு போகும் அந்த நாள்தான் அந்த சிந்தனை குறையும் என்று சராசரி மனிதனுடைய நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹ் விளக்கினார்கள். ஆனால் நல்லோர்கள், நபிமார்கள், வலிமார்கள் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். கிடைத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாகவே மனிதன் இருப்பதை மறந்து இல்லாததை நினைத்தே தன்னுடைய நடப்பு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது, உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை பொருந்தி கொண்டு வாழுங்கள். இன்றைக்கு 20 ரூபாய் என்றால் 20 ரூபாய் தான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 20,000 ரூபாய் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறது, அது மிகப்பெரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஹதீஸிலே வருகிறது பாருங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹை பற்றி உருவத்து பின் ஜுபைர் ரதியல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா அம்மா ஒரு நாள் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னா குன்னா நந்துரு இலல் ஹிலால் சும்மல் ஹிலால் சலாசத அஹில்லா, 3 மாதம் தலைப்பிறையை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டிருக்கிறோம். வலா வமா ஊகிதத் ஃபீ அபியாத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பை மூட்டுவதற்கு நெருப்பு கூட இல்லை. யார் சொல்றா? இந்த அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மா சொல்றாங்க. 3 மாசம் தொடர்ச்சியா தலைப்புறைய பார்த்தோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கிறது கூட எண்ணெய் இல்லை. இப்போ பக்கத்தில் இருந்த உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, யா ஹாலாமா தஆமுக்கும், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி உணவு? வீட்டில் அடுப்பே இல்லைன்னா எங்கிட்டு உணவு இருக்கும்? நீங்கள் எதை சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த பசியை போக்கி கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருப்தியோடு சொன்னாகலாம், அத்தமரு வல் மா, தாகம் எடுத்தால் தண்ணீர், பசி வந்தால் பேரிச்சம்பழம், அவ்வளவுதான். தாகம் எடுத்தால் தண்ணீர், பசி வந்தால் பேரிச்சம்பழம். இதுதான் இந்த காலகட்டத்திற்கான நமக்கான அல்லாஹ்வின் முடிவு என்பதை ஏற்றுக்கொண்டோம். இது கிடைத்ததே, பொருந்தி கொண்டோம். இதுவும் கிடைக்காமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அதை நினைத்து கொடுத்த அல்லாஹ்விற்கு நன்றி செய்தோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்போ அன்பான சகோதரர்களே, போதும் என்கின்ற மனம் இருக்கிறது, நிம்மதியை தரும். மனது அங்கும் இங்கும் அலைபாயாது. ஒரு விதமான பதட்டத்தோடே நாம் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படாது. மன அமைதியை தருவதோடு மட்டுமல்ல, மகிழ்ச்சிக்கும் அது காரணமா. இன்னைக்கு இப்படிதாம்மா நம்ம குடும்பத்தினுடைய சூழல் இதுதான், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் அத்தாவுடைய வருமானம் இருக்கிறது, இப்படித்தான் அண்ணனுடைய வருமானம் இருக்கிறது, இதை கொண்டு தான் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். இதை தாண்டிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான விரிவாக்கம் நிறைந்த வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்வோம், இப்படி கொடுத்தால் இதையும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற பக்குவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அது கிடைத்து விட்டால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும், அது கிடைத்து விட்டால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து ஆளுநர்களை பல பாகங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பீரியட் இருக்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் அது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி, அது மாணிக்கங்களை புரக்கி அதாவது மாணிக்கங்களை புரக்கி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர்களை, அந்த பகுதி மக்களை ஆளுகிற, அவர்களை கண்காணிக்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தாங்க. அப்படிதான் சிரியாவில் டமாஸ்கஸ் என்ற ஒரு பகுதிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை தேர்வு செய்தார்கள். அந்த சஹாபிக்கு பெயர் சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. சயீத் இப்னுல் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு டமாஸ்கஸினுடைய ஆளுநர், பொறுப்பாளர். அவரை பற்றி
அந்த ஊர் மக்கள் உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் வச்சாங்க, சில குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன தெரியுங்களா? டெய்லி காலையில் கரெக்டாக வேலைக்கு வரமாட்டேங்கிறாரு, பொறுப்புக்கு வரமாட்டேங்கிறாரு, லேட்டாக வர்றாரு. எப்பொழுதுமே அவர் பணிக்கு வருவது நண்பகல் நேரத்தில் தான், சூரியன் உச்சி சாய்ந்ததற்கு பிறகுதான் வரவே செய்கிறார். ஒன்று. ராத்திரி நேரத்திலே மக்கள் பணியை ஆற்றக்கூடிய ஆளுநர் மக்களுடைய நிலை எப்படி இருக்குது, எந்த மாதிரியான நிலையில் மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரோந்து போகணும். அது அவர் வர்றதே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறார், மாதத்தில் 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொள்கிறார். 4வதாக எங்களிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பார், திடீர் என்று மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார். இந்த 4 விதமான குற்றச்சாட்டு எங்களுடைய ஆளுநர் சயீத் இப்னுல் ஆமீரின் மீது நாங்கள் வைக்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, என்னங்க உங்கள் ஊர் பகுதி மக்கள் உங்கள் மீது இந்த 4 குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, சரிதானா, ஏன் என்னன்னு கேட்டாங்க. அதில் சயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, 4மே உண்மைதான், ஆனால் 4க்கு பின்னாடி 4 காரணங்கள் இருக்குது. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ பொது வழிக்கு பேச்சு வந்துடுச்சோ, பேச்சு வராத வரைக்கும் அதை பற்றி பேச தேவையில்லை. எப்போ பொது வழிக்கு பேசுபொருளாக ஒரு செய்தி வந்து விட்டதோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், நான் டெய்லி ஏன் நான் என்னுடைய பணிக்கு நான் தாமதமாக வருகிறேன், ஏன் நண்பகலில் வருகிறேன் என்றால், நான் இந்த மக்களை ஆளும் ஆளுநர் தான், எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய சுயலாபத்திற்கு, என்னுடைய சுய வேலை வாய்ப்புக்காக வேண்டி யாரையும் நான் பயன்படுத்துவது கிடையாது. என் வீட்டில் சொல்ல போனால் பணியாட்களே கிடையாது, நான் தான், என் மனைவி தான், நாங்களே தான் எல்லா வேலையும் காலையிலிருந்து செய்ய வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்து விட்டு எல்லா பிள்ளைகளுக்கான தேவைகளை எல்லாம் முடிச்சு விட்டு எல்லாம் கிளம்பி நடையாக என்னுடைய பணி அமரத்துக்கு வருவதற்கு இவ்வளோ நேரம் ஆகுது, இதுதான் விஷயம் அப்படின்னாங்க. 2வது சொன்னாங்க, ராத்திரி நேரத்தில் ஏன் நீங்கள் ரோந்து போகிறதில்லை? சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பகலெல்லாம் மக்களுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன், ராத்திரி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. என் வீட்டுக்கும் தர வேண்டும், நேரத்தை படைத்தவனுக்கும் தர வேண்டும். படைத்தவனுக்கு முன்னால் நிம்மதியாக நின்று வணங்கி வழிபடுவதற்கு இரவை நான் ஒப்படைத்து விட்டேன். எனவே பகலெல்லாம் மக்கள் பணி, ராத்திரி மக்களை படைத்த ரப்பின் பணி, அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பணி, அதை செய்வதற்காக வேண்டித்தான் என் இரவை நான் ஒதுக்கியிருக்கிறேன். 2. 3வது சொன்னாங்க, மாதத்தில் 2 நாள் லீவ் போடுறீங்களாமே, என்ன காரியம்? அதில் சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் இந்த நகரத்தினுடைய ஆளுநர், படோடாமமான வாழ்க்கை, அதாவது பகட்டு வாழ்க்கை, அப்படியான சூழலுக்கு இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காசே இல்லைனாலும் ரொம்ப கடன் வாங்கியாவது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்குது. ஆனால் ஒரு ஊரின், சொல்ல போனால் ஒரு நாட்டின் ஆளுநர், டமாஸ்கஸ் என்ற மிகப்பெரிய பறந்து விரிந்த அந்த பகுதிக்கான ஆளுநர் ஹஸரத் சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, 2 நாள் விடுப்பு எதற்கு என்றால், நான் உடுத்துவதற்கு 2 நல்ல துணிகள் தான் இருக்கிறது. அந்த 2 நல்ல துணிகளை மாற்றி 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 தான் நான் பயன்படுத்துவேன். இந்த 2 நாளில் தான் நான் அதை துவைத்து உலர வைத்து காய வைத்து மறுபடியும் அதை போட்டுக்கொள்வதற்கு எனக்கும் சரி, என்னுடைய வீட்டினுடைய அந்த பணிகளையும் சரி செய்வதற்கு எனக்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது. எனவே தான் நான் விடுமுறை எடுத்துக்கொள்கிறேன் என்று சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹு சொன்னாங்க. 4வது, ஏன் திடீர்னு மயக்க போறேன்னு கேட்ட பொழுது, முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டி, என்னுடைய நண்பர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது மக்காவிலே நான் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தேன். அல்லாஹு தாலா அவனுடைய சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்கள் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த சமயத்தில் அவங்க அந்த நேரத்திலும் கூட அல்லாவை விட்டுக் கொடுக்கவில்லை, அல்லாவின் தூதரை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதை வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டாங்க. அதை நினச்சி பார்ப்பேன், நாமும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்னமே, நம்மளால் ஹுபைபுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியலையே என்று நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயக்கம் வந்துடும், என்னை அறியாமல் நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் என்று சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு 4க்கும் 4 விளக்கத்தை சொன்னவுடன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரோடு ஹஸரத் சயீத் இப்னுல் ஆமீர் ரலியல்லாஹுவை கட்டிப்பிடித்து, இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களால் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு அதிகாரம் இருந்து எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்த பொழுதும் கூட ரொம்ப அதை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மிக்கவர்கள் அதிகம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்கார்ந்துருக்கும் பொழுது கூட எளிமையாக தனக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு
மக்கள் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதன் மீது திட்டமிட்டாரே, இப்படியான உங்களை போன்ற மனிதர்களால் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வானம் இடிந்து கீழே விழுந்து விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு பாராட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக நம் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் அம்சம் எது இருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெறுவதற்கு முக்கியமான வழி என்னவென்றால் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த துவா, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இந்த துவாவை நாம் திரும்ப திரும்ப ஓதுகிற பொழுது அந்த போதும் என்கின்ற மனதை அல்லாஹ் நமக்கு நிறைவாக தருகிறான். ஒன்று. இரண்டாவது, மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு இரண்டாவது வழி, தமிழில் சொல்லுவோம் அல்லவா, மறப்போம் மன்னிப்போம். ஆனால் எனக்கு மன்னிப்பு இந்த லாங்குவேஜிலே பிடிக்காத வார்த்தை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறான். அதுவெல்லாம் தப்பு. உலகத்திலே வலிமையான மனிதர்கள் யார்? யார் வலிமையான மனிதர்கள்? நிறைய இராணுவ தளவாடங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது, அல்லது நிறைய செல்வாக்கு மிக்கவராக நான் இருக்கிறேன், என் இடத்துல பொருளாதார பலம் இருக்குது, என்கிட்ட நான் சொன்னா சொடக்கு போட்டா எனக்கு வேலை செய்யறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க ஆட்கள், நான் படித்திருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், உயர்ந்த பதவிகளிலே இருந்திருக்கிறேன், இதுவெல்லாம் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளமா? நிச்சயமாக கிடையாது. இது எதுவுமே வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் கிடையாது. பின்ன என்ன? ஒரு மனிதன் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? யாருடைய மனம் பிறரை மன்னிக்கிறதோ அவர்தான் உலகத்திலேயே வலிமையான மனிதன். நினைச்சுக்கிட்டே இருந்து அவர் செஞ்சதை, அவர் நமக்கு இழைத்த அந்த துரோகத்தை அல்லது ஏதாவது ஒரு செயலை அல்லது ஏதாவது சில வார்த்தைகளை நினைத்து நினைத்து புழுங்கி கொண்டிருப்பவர் மனிதர், அவன் வலிமையான மனிதர் இல்லை. அதை அப்படியே கையை கழுவிவிட்டு அவரும் சதா மனிதர் தான், போகிற போக்கில் ஏதோ அப்படி பேசிவிட்டார், ஏதோ அப்படி நடந்து விட்டார், மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போகிறாரே, இவர்தான் வலிமையான மனிதர் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே ஆகப்பெரிய வலிமையான மாமனிதர். காரணம் என்ன? நபியினுடைய அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரோடு பிறந்தவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு தெரியும், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்